சார், ஜனநாயகன் படம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று அவங்களுடைய ரசிகர்கள் அத்தனை பேருமே மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளாயிருந்தாங்க. தீர்ப்பை வாசித்த தலைமை நீதிபதி அமர்வு மீண்டும் தனி நீதிபதியை விசாரிக்கலாம் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இதை விரைவாக விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. படம் ரிலீஸா இல்லையா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் மறு விசாரணை அப்படின்றது நீண்ட காலத்திற்கு இழுத்து விடாதா? தேர்தல் நெருக்கம் வேற வருகிறது. படத்துல அவங்க இரட்டை யானை உட்பட கட்சி சின்னங்கள் பலவற்றை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அரசியல் டைலாக் இருக்கிறது அப்படின்றப்போ படம் தேர்தலுக்கு முன்பு ரிலீஸ் ஆவது தாமதம் ஆகும் வருமா அப்படின்ற கேள்வியே வருது. ஏன்னா தனி நீதிபதி விசாரிக்கும் போது அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்தா மீண்டும் இன்னொரு முறை மேல்முறையீடு போலாம், உச்சநீதிமன்றம் போலாம் அப்படின்னு சொல்றப்ப அந்த வாய்ப்பு தணிக்கை வாரியத்துக்கு இருக்கிறப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது இன்னைக்கு வந்தது ஒரு ஜனநாயகன் படக்குழுவினருக்கு ஒரு பின்னடைவு தான். கிட்டத்தட்ட இது முதல் தடவை நடக்கல. இது பொங்கலுக்கு ரிலீஸ் இருந்து பேசப்பட்டது. மேபி இந்த குடியரசு தினத்துக்கு அப்புறமா அது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள்ல ஒரு சனி, ஞாயிறு போல பார்த்து ரிலீஸ் ஆவாங்கன்ற ஒரு பேசுபொருள் இருந்தது. அப்போ விஜய் சாரோட அந்த ஃபேன்ஸுக்கு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஒரு செட்பேக். இப்போ இத வைத்து இது அரசியல் பின்னணி இருக்கா, அழுத்தம் இருக்கா அப்படின்னு பேசுபவர்கள் இருப்பார்கள். அது வேற விஷயம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படி பேசுறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை என்பது என்னோட புரிதல். ஒரு சட்டம் படித்த மாணவனா நான் என்ன பார்க்கிறேன்னா, ஒரு பெஞ்ச் அதாவது ஒரு ஒரு தீர்ப்பு சிங்கிள் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு குடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு விஜய் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்ப உடனே அவங்கள தாவேகாவோட அனுதாபி, அவங்க டிவிகே ஃபேனு, டிவிகே கட்சியில இருக்கிறாங்கன்னு நம்ம அந்த முடிவுக்கு வர முடியாது. 1. 2வது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதை எதிர்த்து அப்பீல் போறாங்க. பெஞ்ச் விசாரணை பண்ணுது. பெஞ்ச் அந்த பிரச்சனைய கேட்டுட்டே இருக்கும்போது, இதுல ஒரு சில சிக்கல்லாம் இருக்கு. போர்டுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா போர்டு மெம்பருக்கு கம்ப்ளைண்ட் வந்ததுனால, போர்டு மெம்பர் அதாவது போர்டுனுடைய தலைவர் சேர்மன் அவரோட தரப்பு வாதங்களையோ, இல்ல அவர் தரப்பு நியாயங்கள கேட்கல. அதனால கால அவகாசம் வேணும்னு அவர் கேட்கிறாரு. அப்ப இதற்கு என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு நீங்க நாங்க மேல போறோம். நாங்க போய் மேல சுப்ரீம் கோர்ட்ல பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, இப்ப நாட்டுல வேற பிரச்சனையே இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுதான் வேலையா? ஒரு படத்த ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருவீங்க. என்னப்பா அது? போய் கீழ போய் உங்க பஞ்சாயத்த முடிச்சுன்னு வாங்கன்னு சொல்லிட்டு கீழ அனுப்புறாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் திமுக ஆதரவு. அதிமுகவுக்கு இவங்க கூட்டணி போல. அதனால சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கு கேட்கல. அதனால கீழ அனுப்பிச்சுச்சு. அப்படி நம்ம பேச முடியுமா? 2. 3வது இப்ப சிஜே பெஞ்சுக்கு வருது. சிஜே பெஞ்சுக்கு முன்னாடி வைத்த வாதங்கள் என்னன்னா, ரிட் ஸ்டேஜ் அப்பீல்ல இருக்கும்பொழுது அதுல ஒரு சில கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன விதமான கரெக்ஷன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா படக்குழுவினர், படத்த பார்த்துட்டாங்க. படத்த பார்த்துட்டு ஒரு சில காட்சிகளை நீக்கணும்னு சொல்லி கோரிக்கை சொன்னாங்க. அத நாங்க ஏத்துக்கிட்டு அத நீக்கிட்டோம். அப்போ சொன்ன மாரி இவங்க படத்த ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இவங்க கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, படத்த பார்த்தது உண்மை. ஆனா படத்த பார்த்து முடிச்ச உடனே, ஒரு நாள் மறுநாள் கழிச்சு அதுல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்றாரு. அப்போ அந்த கம்ப்ளைண்ட் யாருகிட்ட போச்சுன்னா, சேர்மன் கிட்டயே போயிருக்கு. சேர்மனுக்குன்னு ஒரு சில அதிகாரம் இருக்கு. அது பிரகாரம் அவர் என்ன பண்றாரு, அந்த படத்த ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புறாரு. மேல இருக்கக்கூடிய இன்னொரு கமிட்டிக்கு நீங்க ஒரு வாட்டி படத்த பார்த்து முடிவெடுங்க அப்படின்றாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் போர்டு மெம்பர்லாம் படம் பார்த்துட்டாங்கல்ல. அப்ப நீங்க ஆர்டர் குடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. கீழமை நீதிமன்றத்துல. அது ரிட் ஆஃப் மேண்டமஸ். அதாவது நீங்க சுயமோட்டோவா நீங்க ஆர்டர் போட்டு சென்சார் போர்ட தணிக்கை சர்டிபிகேட் குடுக்க சொல்லுங்கன்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்லாம் நீங்க முடிவு பண்ணாதீங்க. இது வேற அப்பீலு அப்படின்னும்போது சட்ட சிக்கல் வருது. அப்ப ரிட் மேண்டமஸ் வருதா? இல்ல ரிட் செட்டியோரரை வருதா? அப்படின்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. இது ஒரு பிரச்சனை. 2வது படக்குழுவுல நாங்க ரிவ்யூ கமிட்டிக்கு போனோம் அப்படின்னா, அந்த கமிட்டி என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து படத்த குடுன்னு கேட்கும். அப்ப நாங்க ஆல்ரெடி நீக்கப்பட்டுட்டோங்க அப்படின்னா, இல்லங்க படத்த நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து முழுசா பார்த்துட்டு, நாங்க ஒரு விஷயம் சொல்லும்போது, படக்குழுவினர் அப்செட் ஆகுறாங்க. என்னங்க ஆளுக்கு கட் பண்ண சொல்லுவீங்க, ஆளுக்கு நீக்க சொன்னீங்கன்னா, அப்ப நாங்க படம் எடுத்தது என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில வருத்தத்த தெரிவிக்கிறாங்க. வருத்தத்த தெரிவித்த காரணத்தால தான் அவங்க மேலமை கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் போறாங்க. திருப்பி மறுபடியும் சிஜே பெஞ்சுக்கு வந்துருச்சுங்களா? சிஜே பெஞ்ச் கிட்ட போகும்போது என்னன்னா, இத பஞ்சாயத்து முடியல. இவங்க சொல்றாங்க, எங்களோட ஃபுல் தரப்ப நாங்க வைக்கல. சேர்மனுக்கு நேரம் குடுக்கல. அப்போ சென்சார் போர்ட்ல இருந்து நீங்க தரவுகள் குடுத்தீங்களே, அஃபிடாவிட் போட்டீங்களே, அதெல்லாம் என்ன அப்டின்னா, அது மெம்பர்ஸோட கணக்கு. இங்க இருக்கக்கூடிய தென் மண்டலத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளோட பதிவு. போர்டு சேர்மனோட பதிவு நம்ம இன்னும் சொல்லல அப்படின்னு சென்சார் போர்டு வாதம் வைக்குது.
இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரிவ்யூ கமிட்டின்றாங்க, அங்க ஃப்ரெஷ்ஷா குடுக்கணுன்றாங்க படத்த திருப்பி படச்சுருள. அது வந்து எங்களுக்கு நேரம் விரயம், எங்களுக்கு வந்து ஒரு தேய்மானம் அப்படின்ற மாரி இவங்க சொன்ன உடனே, ஜட்ஜ் என்ன பண்றாரு, அதான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, சரிப்பா இது முடியிற மாரி தெரியல. நீங்க இந்த விஷயத்த வந்து இன்னொரு 3வது நீதிபதி கேட்கட்டும். 2வது நீதிபதி புதுசா கேட்கட்டும். புதுசா கேட்டா அவரு ஒரு தீர்ப்பு உங்களுக்கு குடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த இன்னைக்கு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப இது பார்க்கும்பொழுது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு தீர்வு இன்னைக்கு கிடைக்கவில்லை. இல்ல ஜனநாயக படக்குழுவுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. ஆனா சட்டத்துல இது நடந்திருக்கானா? நடந்திருக்கு. இது நம்ம என்ன பிரச்சனைன்னா, விஜய் அவர்களோட படம், ஜனநாயகம் அவர் அரசியல்ல இருக்கிறாரு. இது அரசியல் அழுத்தம்ன்றதுனால இதை பத்தி காட்சி ஊடகங்களும், இது தனி நபர்களும் வந்து இத பத்தி அதிகமா பேசுறாங்க. இது மாரி நெறைய படங்களுக்கு ஆயிருக்கு. நெறைய தீர்ப்புகள் இந்த மாரி தனி நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நீங்க இத முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு குடுத்துருக்காங்க. இப்ப சட்டப்படி இன்னைக்கு இயங்குதுன்னா, சட்டப்படி தான் இயங்குது. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நீதியரசர் இன்வால்வ்டு. அதுக்கப்புறம் 2 பேர் கொண்ட பெஞ்ச் அமர்வு கேட்டது. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போச்சு. திருப்பி 2 பேர் கொண்ட தலைமை அமர்வுக்கு வருது. இப்ப இன்னொரு நீதிபதி கிட்ட போகுது. இவ்வளவு விஷயத்துல இப்ப கோர்ட்டோட அந்த நடைமுறை இருக்கு. இப்ப கோர்ட்டுக்கு வந்து நம்ம அரசியல் காரணமோ, இல்ல அரசியல் சாயத்தையோ நம்ம பூசுறது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதில்ல. சட்டம் படி அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லன்றது என்னோட புரிதல். இது நீங்க அழுத்தம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா விஜய் அது ஒரு அழுத்தமா பார்க்கிறாரே சார். ஏன்னா செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துச்சு. அதுல விஜய் பேசும்போதே, பேச்சை தொகுக்கும் போதே, என்ன அழுத்தமா இருக்கீங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா? அழுத்தம் இருக்குதான், ஆனா மக்களுக்கு அப்படின்ற மாரி மாத்திக்கிட்டார். எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் அசைஞ்சு போற ஆளா நானு. நான் அடிமையா இருக்க மாட்டேன். குனிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் பேசினாரு. இல்லங்க. அது வந்து அவர் வந்து ரசிகர்களுக்கு முன்னாடி அவர் தன்னோட பயத்தையோ, இல்ல தன்னோட பிரச்சனைகள காட்டிக் கூடாது. அதனால வந்து அவர் ஒரு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருப்பான். வெளியில வந்துட்டு வீரமா பேசிக்கிட்டு இருப்பான். பத்திரிகையாளரே அதுக்கு நெறைய சான்று. இந்த ஒரு செய்தி தொகுப்பு குடுக்கணும் போது அந்த ஃபீல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அது போரே நடக்கிற இடமா இருந்தாலும் பதட்டம் இல்லாத மாரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா, குண்டுல சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. தேர்தல் நேரத்துல வந்துட்டு ஓட்டு எண்ணும்போது மண்டைகள்லாம் உடைக்கப்படும். ஆனா பீஸ் டூ த கேமரா குடுக்கும்போது, கேமரா முன்னாடி வந்துட்டு அந்த செய்திய சொல்லணுன்ற இது இருக்கும். அது மாரி ஒரு இயல்பான ஒரு விஷயம். தன்னோட தொண்டர்களுக்கு முன்னாடி வந்து, ஆமா என்ன வந்து பிஜேபி கூப்பிட்டு அழுத்தம் குடுத்தாங்க. சென்சார் போர்ட்ல படத்த ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு அவரு சொல்ல முடியாது. ஆனா அவரு வந்து அழுத்தம் எனக்கெல்லாம் இல்ல. நான் தைரியமா தான் இருக்கிறேன். நான் பார்த்தா பயப்படுற ஆளா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கைய வெளிப்படுத்துறாரு. மத்தபடி வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் அவரு அங்க எங்க மடைமாற்றம் பண்றாருன்னா, அவருக்கு உண்டான மன அழுத்தத்தையும், அவருக்கு இருக்கிற பிரச்சனையும் மக்கள் பிரச்சனையா மாத்த பார்க்கிறாரு. மக்களுக்கு தான் பிரச்சனை, மக்களுக்கு தான் அழுத்தம்ன்றாரு. மக்களுக்கு என்ன அழுத்தம் இல்ல. மக்களுக்கு வந்து தேர்தல்ல வந்து உங்க கட்சி நிக்க போகுது. இப்ப உங்க கட்சிய வந்து தேர்தல் நிக்க கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்களா? தாவேக்கா நிக்க போகுது. மக்களுக்கு உங்க மேல அபிப்பிராயம் இருக்குமே. அதனால அவங்க ஓட்டு போட போறாங்க. படம் ரிலீஸுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. படம் வந்து அந்த ரசிகர்களுக்கு இருக்குது. அதை தாண்டி கொஞ்சம் பொதுமக்கள் பார்ப்பாங்க. அது ஒரு படம். படத்தை வைத்து மொத்த அரசியலும் செய்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா விரும்புகிறது. இதே பிரச்சனை பராசக்திக்கு வந்திருக்கு. இதே பிரச்சனை நெறைய படங்களுக்கு கடந்த காலத்துல வந்திருக்குது. எந்த படமும் போன உடனே அப்படியே 100 விழுக்காடு எடுத்து குடுத்த உடனே அத அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கன்லாம் சொல்றது கிடையாது. இந்த காரணத்தினால தான் நெறைய பேர் வந்து படத்த வந்து இன்னைக்கு திரைப்படமா திரையரங்குகள வெளியிடாம ஓடிடிக்கு போயிடுறாங்க. ஓடிடிக்கு இந்த பிரச்சனை கிடையாது. எந்த படம் எப்படி இருக்கோ அது நல்ல படமோ, ஆபாச படமோ அத அப்படியே ரிலீஸ் பண்ணலாம். அந்த தன்மை இருக்கு அங்க. எடிட்டிங்ன்ற ஒரு வேலைக்கு அங்க இடம் கிடையாது. ஆனா சென்சார் போர்டுன்னு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வசனம், இந்த காட்சி இது மக்களுக்கு வந்து வேண்டாம். இது சின்ன பசங்களுக்கு இதுல வன்முறை அதிகமா இருக்கு வேண்டாம். இல்ல ஆபாச வார்த்தைகள் அதிகமா இருக்கு இது வேண்டாம் அப்படின்றதுக்கு தான் தணிக்கை குழு கொண்டு வரப்பட்டது. அப்ப தணிக்கை குழுவானது அது கரெக்ட்டா செய்தா, இல்ல ஏமாத்தி வேலை செய்யுதா அப்படின்றது அடுத்த விவாதம். ஆனா அதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைய அது செய்யுது. அப்ப இதுல என்னன்னா, பராசக்தி படத்துக்கு இதே பிரச்சனை வந்த பொழுது, எவ்வளவு கட்டு எங்கெங்கெல்லாம் டயலாக வந்து நீக்கணும்னு சொல்லியிருந்தாங்களோ, நான் அந்த படம் பார்த்தேன் போய். அப்ப அந்த இடத்துல எல்லாம் நீக்கியிருக்காங்க. நெறைய நேரத்துல அந்த இடம் வந்து அப்படியே வெறுமனே போகுது, சத்தம் இல்லாம. ஆனா படம் பார்க்கிறவங்க அத பார்த்து ஓகே ஒரு வியூகத்திலயோ, இல்ல ஒரு அடிப்படையிலோ புரிஞ்சுக்குவாங்க இதுன்னு. அந்த மாரி அந்த கட்டுகளுக்கோ, இல்ல அந்த மாரி அந்த நீக்கத்துக்கோ, விஜய் தரப்பு, இல்ல ஜனநாயகன் படத்தரப்பு வந்து தயாராக இல்லை. அவங்க தயாராக ம். இல்லாத காரணத்தினால, நீங்க எப்படி தயாராக இல்லையோ, அதே மாரி சென்சார் போர்டும் இந்த படத்த அப்படியே ரிலீஸ் பண்றதுக்கு தயாராக இல்லை. இந்த இடியாப்ப சிக்கல் இன்னும் இப்ப மேலும் பிரச்சனை பெருசா இருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த புது நீதிபதி கேட்கக்கூடிய அந்த விசாரணை என்பது வேகமாக செல்லும். என்ன காரணம்னா, ஆல்ரெடி நெறைய வாதங்கள், நெறைய தரவுகள் வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸா ரெடியா இருக்கும். இப்ப அது என்ன ஆகும்னா, அந்த முன்னாடி இருந்த கோர்ட்ல இருந்து அந்த டிராஃப்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வரும்போது, விசாரணை என்பது இன்னும் வேகமா போகும். அப்போ அது ஒரு தீர்வு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரி இப்ப அவங்க வந்து படத்த ரிலீஸ் பண்ணுங்க, இல்ல ரிவ்யூ கமிட்டி பார்த்து படத்த ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒண்ணு குடுக்குறாங்கன்னா, அப்ப ரிவ்யூ கமிட்டிய போடுறதுக்கு அதுக்கு ஒரு நேர காலங்கள் இருக்கு. 20 நாள் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா இதுவரைக்கும் ரிவ்யூ கமிட்டி அமைக்கவே இல்ல. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு குடுத்தும் அமைக்கல.
அதான் அது வந்து அமைக்கிறதுன்றது ஒரு நாள்ல ஒரு கையெழுத்து போட்டு ஒரு திங்கட்கிழமையில புதன்கிழமை உட்கார்ந்தா அமைச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்க 20 நாள்ல குடுக்குறாங்களா? இல்ல அது கூட ஆகுமான்றது தான் இப்ப அங்க சிக்கல். ஒருவேள அவங்க வந்து அந்த ரிவ்யூ கமிட்டி வந்து தாமதப்படுத்துறாங்க, இல்ல சென்சார் போர்ட் சர்டிபிகேட் குடுக்கல. அதற்கு முன்னாடி தேர்தல் இப்ப என்ன நம்ம ஜனவரி எண்டுல வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஏப்ரல் முதல் வாரத்துல தேர்தல் இருக்குன்ற மாரி பேசிக்கிறாங்க. அப்போ பிப்ரவரி இறுதியில வந்து தேர்தல் வந்து அறிவிப்பு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்ப மார்ச் 1 மாசம் 30 நாள் தான் இருக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கு, கூட்டணி சீட் எல்லாம் உறுதி செய்வதற்கு. ஆல்ரெடி நேரம் வந்து வேகமா போய் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த நேரத்துல ஜனநாயகன் படம் பிப்ரவரிக்குள்ள படம் ரிலீஸ் ஆகல. அதற்குள்ள தேர்தல் ஆணைய அறிவிப்பு வந்துருச்சுன்னா, ஏதோ ஒரு அரசியல் கட்சி போயிட்டு இந்த படத்துல வந்து இவரு அரசியல்வாதிகள, அரசியல் கட்சிகள் எல்லாம் ரொம்ப மோசமா பேசியிருக்கிறாரு. அப்புறம் அவர்களோட கட்சியோட சின்னம், கட்சியோட கொடி எல்லாம் காட்டியிருக்கிற மாரி சொல்றாங்க. இது வந்து தேர்தல் பிரச்சாரம் இல்லையா? அப்ப எல்லாரும் இந்த மாரி படம் தேர்தல் நேரத்துல எடுத்து விட்டா இது என்ன? ஒரு கோரிக்கையில ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா தேர்தல் ஆணையம் அத கன்சிடர் பண்ணும். ஏன்னா, தேர்தல பொறுத்தவரையில வந்து எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு பிரச்சனை இல்லாம சுலபா, ஈஸியா நடக்கணுமோ, அத நோக்கி தான் அவங்க போவாங்க. கடந்த காலத்துல நெறைய படங்கள வந்து திரைப்படங்கள தடை செய்திருக்கிறார்கள். அதாவது இடைக்கால தடை. இந்த படத்த வந்து நீங்க ரிலீஸ் பண்ணவே கூடாதுன்னு இல்ல. தேர்தல் முடிந்த பிறகு நீங்க ரிலீஸ் பண்ணிக்கணும். அப்போ மார்ச் மாசத்துல ரிலீஸ் ஆக போற படமோ, இல்ல பிப்ரவரி மாசத்துல ரிலீஸ் ஆகுற படமோ, ஒரு 40 நாள் இல்ல 50 நாள் தள்ளி போகும். அவ்வளவுதான். இதுல உடனே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. பல கோடி நஷ்டமாயி நெறைய பேர் நடுத்தெருவுக்கு வரப்போறது அப்படின்னு கிடையாது. அப்போ கோர்ட் வந்து இத சொல்லுச்சுனாலும், தேர்தல் ஆணையத்த பொறுத்தவரையிலும் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுக்குதுன்னா, அந்த விஷயத்துல நீதிமன்றமும் ரொம்ப தலையிடுறது கிடையாது. ஏன்னா, நீதிமன்றத்துக்கு எந்த அளவுக்கு மாண்பு, அதிகாரம், உச்சவரம்பெல்லாம் இருக்கோ, அதே பாங்கு, அதே ஒரு சில சட்ட நுணுக்கங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, இந்த படம் வந்து எங்க பார்வையில இது பிரச்சனைய உருவாக்கும். அமைதியான தேர்தலுக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. மக்கள் ஓட்டு போடுறதுக்கு என்ன வசதியோ அத தான் நான் பண்ணி குடுக்க முடியும். இந்த படத்த ரிலீஸ் பண்ணா தான் மக்கள் பார்த்து குஷியாயி ஓட்டு போடுவாங்க அப்படிலாம் தேர்தல் ஆணையம் நினைக்காது. அதனால தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போச்சுன்னா, விஜய் அவர்களுக்கு இன்னும் ஒரு சிக்கல் இருக்கு. இந்த படம் என்பது தாமதமாகும். ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகுறது உறுதி. அது எப்போ அப்படின்றது தான் இப்ப இங்க வந்து நம்போ கேட்க முடியாது. நெறைய பேர் வந்து சட்ட ரீதியா இதற்கு எவ்வளவு நாள் ஆகுன்ற மாரி கேட்கறாங்க. சட்ட ரீதியா ஒருவேள கோர்ட்லயே இந்த மேட்டர் முடியலன்னு வச்சுக்கோங்களேன். தேர்தல் ஆணையம் அதாவது நீதிமன்றம் சொல்லிடுது. இல்ல, இல்ல சென்சார் போர்டு எடுத்த முடிவு கரெக்ட். இந்த படத்துல இந்த காட்சி எல்லாம் இருக்கு. கடைசியில என்ன பண்ணுவாங்க கோர்ட் ஒரு சில நேரத்துல படத்தை எடுத்துட்டு வந்து கோர்ட்டுக்கு ஸ்பெஷலா மானிட்டரிங் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஜட்ஜிங்களே கூட போய் அந்த படத்தை பார்த்துட்டு, இல்ல இல்ல இந்த படத்துல கொஞ்சம் ஒரு சில காட்சிகள் சரியில்லை. இது இப்படி சொல்ற மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. கோர்ட்டே முடிவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் அவர்களுக்கு நிவாரணம் இன்னும் மோசமா போயிடும். அது வந்து ஒரு ம். ரொம்ப கடினமான ஒரு இடத்துக்கு போயிடலாம். அதனால இதுல வந்து எல்லா படங்களுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓரளவுக்கு காட்சிகளை வந்து குறைத்து விட்டு அந்த படத்த ரிலீஸ் பண்றதுதான் ஒரு படம் எடுத்த ப்ரொடியூசரும் சரி, விஜயோட அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கும் சரி, அது வந்து ஒரு நல்ல முடிவா இருக்கும். இது வந்து ஒரு சட்ட சிக்கலா ஆக வேண்டிய ஒரு ஒரு பிரச்சனையே கிடையாது. இதுல வந்து விட்டு குடுத்துட்டு போறதுன்றது எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா அவங்க பண்றாங்களோ, அந்த பட சார்பா, அந்த படக்குழுவினர் சார்பாக அது வெற்றிக்கு அது வந்து ஒரு அடித்தளம் கொடுக்கும். இல்ல, நான் நீக்கவே மாட்டேன். நான் அடம் பிடிப்பேன். நீ என்ன சொல்றது? நீ சென்சார் போர்ட் சொன்னா நான் கேட்கணுமா? நான் எப்பேர்ப்பட்ட ஆள் தெரியுமா? நான் பக்கா மாசு. எனக்கு பின்னாடி எவ்வளவு லட்சம் ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசி பொருள் பண்ணிட்டீங்கன்னா, ஜனநாயகம் ஒரு படம் தான் நீங்க நடிக்க போறீங்களா? இல்ல வேற அதுக்கப்புறம் படம் நடிக்க போறது இல்லையா? இல்ல மிச்சம் 60 படம் மேல ஓடி இருக்கே. அதனால ஒரு படத்தை வைத்து வந்துட்டு இது வந்து என்னன்னா, இந்த படத்தை வைத்தே ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து ம். நீதிமன்றமோ சரி, தேர்தல் ஆணையமோ, இல்ல சென்சார் போர்டோ உங்களுக்கு தான் அது அரசியல். அவங்களுக்கு அது அன்றாட ஒரு கேஸ். அவங்களுக்கு அன்றாட ஒரு படம். 10ஓட 11 அத்தோட 1 அவ்வளவுதான். உங்களுக்கு தான் அது பெருசு. ஏன்னா நீங்க இன்னைக்கு அரசியல்ல இருக்கிற காரணத்தினால. இதே நீங்க அரசியல்ல இல்லைன்னா இந்த அளவுக்கு பேசு பொருளாவாது. இன்னொரு ஊடகங்களும் சரி, காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், அப்புறம் சோசியல் மீடியாலயும் சரி, விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ்னால இது அதிகமாக பேசப்படுகிறது. இல்லன்னா இது ஒரு பெரிய நாட்டு மக்களோட பிரச்சனை எல்லாம் இல்லங்க. இப்போ குடியரசு தினம் கொண்டாடினோம். நெறைய பேருக்கு அதனுடைய வேல்யூவே தெரியாது. அது என்னன்னா, ம். ஹேப்பி ரிபப்ளிக் டேக்குன்னா சொல்லிட்டு போயிறதுன்னு நெனைக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கையில இருக்குன்னா அதோட மதிப்பு தெரியாது. இல்லன்னா தான் அதோட மதிப்பு தெரியும். அன்னைக்கு சுதந்திர போராட்டத்துக்கு போராடி செத்தவங்கள கேட்டீங்கன்னா, குடியரசு தினம் எவ்வளவு முக்கியம்? சுதந்திர தினம் எவ்வளவு முக்கியம்னுவாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஜனநாயகனோட பிரச்சனை என்னன்னா, ஜனநாயகன்ற படம் ரிலீஸ் ஆவுது. ஜனநாயகத்துக்கே ஆபத்துன்ற ரேஞ்சுல அவங்க திங்க் பண்றாங்க. இது ஒரு படம். 2 1/2 மணி நேரம் படம். போனா ரூ. 150 குடுத்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிடணும். ரூ. 50 பார்க்கிங்கு, 3000 ஒரு குடும்பத்துக்கு செலவாகும். இது செலவுன்றத பார்க்கிறத விட்டு, அது ஒரு கேளிக்கை. ஆனா கேளிக்கையை தாண்டி இது என்ன எல்லாம்
அரசியல் கட்சிகள்லாம் இதையே கங்கணம் கட்டி பண்றாங்க அப்படின்றாங்க. நான் திரும்ப திரும்ப ஒண்ணுதான் சொல்லுவேன். விஜய் அவர்களுக்கு அழுத்தம் குடுக்கவேயானால் சிபிஐல எஃப்ஐஆர்ல அவர் பேரை சேர்த்து அவரை கைது செய்து கூட விசாரணை பண்ணலாம். உண்மையான அழுத்தம் என்பது அதுதான். அது கூட உண்மையான அழுத்தம் இல்ல. அது சட்டத்தின் பார்வையில் அது சரி. அல்லு அர்ஜுனுக்கு வந்து எஃப்ஐஆர்ல பேரை சேர்த்தீங்க. வழக்கு தொடர்ந்தீங்க. விசாரணை நடந்தது. ஆனா விஜய் அவர்களுக்கு அது நடக்கல. ஆனா அங்கெல்லாம் போகவே இல்ல. சென்சார் போர்டு ஒரு சில கேள்விகள் கேட்டு இவங்க கோர்ட்டுக்கு போய் அதாவதுங்க ஒரு பெஞ்ச்ல ஒரு கேஸ் இருக்கும்போது, நான் வந்து மேல போறேன் அப்படின்னும்போது எந்த பெஞ்சா இருந்தாலும், சரிப்பா மேல போய் பார்த்துக்கப்பான்னு சொல்லி தான் அனுப்புவோம். அப்ப நீங்க தேவையில்லாம உங்களுக்கு வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்கன்ற காரணத்தினால நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, சென்சார் போர்டு கிட்ட உட்கார்ந்து பேச வேண்டிய ஒரு விஷயத்த, நீங்க நீதிமன்றமா போயிட்டீங்க. நீதிமன்றங்கள் மாறும், நீதியரசர்கள் மாறும். தீர்வு என்பது இந்த நொடிவியல்ல அவருக்கு கிடைக்கல என்பதுதான் எதார்த்தம்.